லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க, இன்றைக்கி ஒரே இடத்துலேருந்து 3 ஜெர்சி மாடுகளும் ஒரு ஹெச்எஃப் மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. 3 மாடுகளுமே பார்த்தோம்னா ஜெர்சி மாடுகள் நல்ல தரமான மாடு. ஒரு ஹெச்எஃப் மாடு நல்ல தரமாக வாட்டா சட்டமாக இருக்கக்கூடிய மாடுகள் தான். அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள். ஒரு நம்பிக்கையான இடத்துல மாடு வாங்கணும். 4 மாடும் நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்கணும். ஒரு மாடு எடுத்தாலும் பக்காவாக பட்டிக்கு செட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டியில் இருக்கக்கூடிய சின்னத்தம்பி என்பவர் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபார்மை விசிட் பண்ணிங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஜெர்சி மாடுகளும் ஹெச்எஃப் மாடுகளும் எடுத்துக்கலாம். வாங்க, ஒவ்வொரு மாட்டோட விற்பனை பதிவு பற்றியும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல ஹைட்டு வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடு அப்படின்னே சொல்லலாம். 4 பல் தான் போட்டிருக்கு. தலையீத்து மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. மாடு அப்படி ஒரு முகலட்சணம், அவ்வளோ நல்ல கலரும் கூட. மாட்டில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நல்ல பாலிஷாக இருக்கக்கூடிய ஒரு மாடு தான். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு பார்த்தோம்னா இன்னொரு 10 நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும். தாராளமாக நல்லா மடி எடுத்து கன்று போடும். தலையீத்துக்கே ஒரு 15 to 17 லிட்டர் வரைக்கும் கறவை திறனை தாராளமாக இந்த மாடு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஏன்னா மாடும் பார்த்தோம்னா நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்குது. கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும். சுழி சுத்தம் கிடையாது. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். மாடு பார்த்தோம்னா எவ்வளோ பேக் வெயிட் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பொதுவாக பேக் வெயிட் இருக்கக்கூடிய மாட்டை நம்ம அடிக்கடி சொல்லித்தரோம். பேக் வெயிட் இருக்கக்கூடிய மாடாக எடுங்க, அதிகமான கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியே சொல்கிறோம். ஸோ இந்த மாட்டுக்கும் பார்த்தோம்னா அந்த மாதிரி பின்கணம் இருக்குது. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 77,000 சொல்கிறாங்க. அது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையவே கிடையாது. விற்பனையாளர் சொல்கிற விலையை சொல்லட்டும். நீங்கள் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து தாராளமாக மாட்டு வாங்கிக்கலாம். மாட்டில் நல்ல தரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மாடாகவும் ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மாடாகவும் இந்த மாடு இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க, 2வது மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ 2வதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே சொல்லலாம். கடைப்பல் முளைப்பு, 2ஆம் ஈத்து மாடு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லிருந்து 15 நாள் வரைக்கும் கூட டைம் தாராளமாக எடுத்துக்கும். நல்ல பெரிய சைஸில் நல்ல ரெட் இன் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னே சொல்லலாம். மடிவளம் காம்போவலம்லாம் பாருங்கள், நல்ல லூஸ் இருக்குது மடியில். நல்ல காம்போவலமும் நல்ல நீட்டமான காம்பாக தான் இருக்குது. மாடு 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு 10லிருந்து 15 நாள் டைம் எடுத்துக்கும். சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். இதுவும் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு மாடு தான். தலையீத்துக்கே பார்த்தோம்னா மாடு 17 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும், இந்த 2ஆம் ஈத்துக்கு பார்த்தோம்னா 20 லிட்டர் கறவை திறன் வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஏன்னா மாடு இருக்க சைஸுக்கு, மாடு இருக்க முகலட்சணத்துக்கோ கலருக்கோ பிரீடுக்கோ பார்த்தோம்னா அந்த கறவை திறன்லாம் தாராளமாக இந்த மாடு எடுத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. பொதுவாக மாடு பார்த்தோம்னா நல்ல பிரீடில் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கறவை திறன் எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாடு நல்ல பிரீடில் இருக்குது. நல்ல முகலட்சணத்தில் நல்ல ஹைட் வெயிட்டில் மடி லூஸில் பார்த்தோன்னா மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டியிலேருந்து சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 76,000 சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. கண்டிப்பாக அனுசரித்து தரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மாடுக்காரங்களுக்கே பார்த்தோம்னா டெலிவரியே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, 3வதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு. கடைப்பல் முளைப்பு, நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல நீட்டு போக்காக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸு ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னே சொல்லலாம். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு பார்த்தோம்னா இன்னொரு 10 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. சுழி சுத்தமான மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும். நல்ல ரோஸ் காம்பில் நல்ல மடி வளத்துலையும் காம்பு வளத்துலையும் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. முன்மடி பின்மடி நல்லா எடுக்கும். நல்லா மடி எடுத்து தான் மாடு கன்று
கன்று போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த ஈத்துக்கு 20 லிட்டர் கறவை திறனை தாராளமாக இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கடைப்பல் முளைப்பு 2ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தமான மாடு தான். மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்லா மாடி எடுக்கும், நல்ல ஹைட்டு வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 87,000 சொல்கிறாங்க. சொல்லியிருக்கக்கூடிய 87,000 வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை அனுசரித்து தரலாம், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல டாப் குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ப்ரீட்லேயே கொஞ்சம் கிராஸ் தான் இருந்தாலும் அதுலேயே வந்து நல்ல தரத்தில் தான் மாடு வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த மாடு வேணும்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாம். விற்பனையாளர் கண்டிப்பாக சொல்கிற டீட்டெயில்ஸை சொல்லட்டும், சொல்கிற விலையை சொல்லட்டும். நீங்கள் வந்து பார்த்தோம்னா போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை விலையை கேட்டு அனுசரித்து நீங்கள் வந்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நம்ம விற்பனையில் அனுசரித்து தருவாங்க. மாட்டோட குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது. நேற்று 4 மாடு கொடுத்தாங்க, மாடெல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் போட்டிருக்கு, நல்ல ஒரு ஜெர்சி ரக மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல நீட்டு போக்கான உடலமைப்பில் நல்ல வாட்ட சாட்டமான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாக சொல்கிறாங்க. நல்ல உடசலான மாடு, தோல் பாலிஷான மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும், போடலைங்கிற குறை தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல கலர் பேட்சில் ஒரு ஜெர்சி ரக மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு தான், கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து தலையீத்துக்கே வந்து 15 to 17 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 2ஆம் ஈத்துக்கும் 15 to 17 லிட்டர் கறவை திறன் தாராளமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 17 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் முத்தம்பட்டிக்கு பக்கத்தில் சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 76,000 சொல்கிறாங்க. எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க. கண்டிப்பாக கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல டாப் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜெர்சி மாடுகள் எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதிக கறவை திறன் எடுத்து கொடுக்கும். நம்ம விற்பனையாளரும் வந்து பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான மாட்டை தான் கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.